பெரும்பாலான எல்லா முருக பக்தர்களுமே செவ்வாய்க்கிழமை வழிபாடு தான் செய்கிறோம். நீங்கள் 7 நாளுமே முருகர் வழிபாடு செய்யுங்க. 7 நாளுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாதத்தில் ஒரு வாரம் ஒதுக்கி 7 நாள் முருகர் கோயிலுக்கு போங்க. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் அதிசயம் நடந்துருக்கும். அந்த நாள் தான் உங்களுக்கு ஆனால் அதை பிடிச்சிங்க. ஏன்னா எல்லாருக்குமே செவ்வாய்க்கிழமை செட் ஆகாது, எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை செட் ஆகாது. எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி முருகனை போய் பார்க்குறது வந்து அவ்வளோ பெரிய விசேஷம். அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை பார்க்குறது அவ்வளோ பெரிய விசேஷம். என்னோட அமைப்புக்காக இல்லை நான் இந்த முருகர் ஆலோசனை உணர்ந்து தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் 7 நாளில் ஏதாவது ஒரு நாள் முருகர் வச்சிருப்போம், அந்த இயற்கையை வச்சுருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கந்தன் மகிமை நிகழ்ச்சி கூட ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ரகசியம். இதையும் நான் எந்த நேர்காணலும் சொன்னதே கிடையாது. நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், நீங்கள் எல்லா முருகர் கோயிலுக்கும் போங்க. எந்த முருகர் கோயில் போய் அதீத சோதனை டென்ஷன் வரும், அவர் தான் உங்களுக்கான முருகர். ஏன்னா அங்கே தான் உங்கள் விதி மாறப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் இந்த 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 ஃபார்முலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன் பெங்களூர் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து நான் ஒரு வாரம் சோஷியல் மீடியாவில் வரல அப்படின்னா எனக்கு வர முதல் ஃபோன் வந்து பெங்களூர்லேருந்து தான் வரும். ஐயா என்ன ஆச்சு, ஒரு வாரம் காணுமே, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, எதனா ஆயிடுச்சா, என்ன இருக்கீங்கன்ட்டு. எனக்கு அந்த அன்பு வந்து உண்மையிலே விலை மதிக்க முடியாதது. என்னோட முருக பக்திக்கு சமமான ஒரு அன்பு அது. கண்டிப்பாக பெங்களூர் முருக சொந்தங்களுக்காகவும் சரி, இங்கே கஷ்டப்படுற முருக பக்தர்களும் சரி, என் வாழ்ல நான் அர்ப்பணித்து என்னால் எந்த வகையில் அவங்களுக்கு எல்லா விஷயமும் செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். விரைவில் இவர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாகவே தங்கிட்டு நான் எல்லாரையுமே நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். முருகனுக்கு, வடபழனி ஆண்டவருக்கு, அலச்சூர் ஆனந்த முருகருக்கு, ஒடுக்கத்தூர் மகானுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இருந்தும் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயும் 2 பசங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும் உடம்பு பிரச்சனை வந்துக்கினே இருக்கு. செவ்வாய்க்கிழமை போறதுல வெள்ளிக்கிழமை போகுமா இந்த பிரச்சனை வராதுங்கம்மா? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளும் நாங்க தொடர்ந்து முருகன். அதாங்கம்மா, நீங்க செவ்வாய்க்கிழமை நிப்பாட்டிட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு போய் பாருங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் தொடர்ந்து போங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், பெரும்பாலான எல்லா முருக பக்தர்களுமே செவ்வாய்க்கிழமை வழிபாடு தான் செய்கிறோம். நீங்கள் 7 நாளுமே முருகர் வழிபாடு செய்யுங்க. 7 நாளுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாதத்தில் ஒரு வாரம் ஒதுக்கி 7 நாள் முருகர் கோயிலுக்கு போங்க. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் அதிசயம் நடந்துருக்கும். அந்த நாள் தான் உங்களுக்கு ஆனால் அதை பிடிச்சிங்க. ஏன்னா எல்லாருக்குமே செவ்வாய்க்கிழமை செட் ஆகாது, எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை செட் ஆகாது. எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி முருகனை போய் பார்க்குறது வந்து அவ்வளோ பெரிய விசேஷம். அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை பார்க்குறது அவ்வளோ பெரிய விசேஷம். என்னோட அமைப்புக்காக இல்லை நான் இந்த முருகர் ஆலோசனை உணர்ந்து தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் 7 நாளில் ஏதாவது ஒரு நாள் முருகர் வச்சிருப்போம், அந்த இயற்கையை வச்சுருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கந்தன் மகிமை நிகழ்ச்சி கூட ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ரகசியம். இதையும் நான் எந்த நேர்காணலும் சொன்னதே கிடையாது. நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், நீங்கள் எல்லா முருகர் கோயிலுக்கும் போங்க. எந்த முருகர் கோயில் போய் அதீத சோதனை டென்ஷன் வரும், அவர் தான் உங்களுக்கான முருகர். ஏன்னா அங்கே தான் உங்கள் விதி மாறப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் இந்த 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 ஃபார்முலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வணக்கம் ஐயா, என் பேர் காயத்ரி. பேசுங்க. இல்ல சார், இல்ல ஐயா, நாங்க எதனா கோயிலுக்கு எதனா போகணுமா? ஆமா, நீங்க ஒடுக்கத்தூர் மகான் கோயிலுக்கு போங்க. உங்க கையில பால் வாங்கி கொடுங்க முடிஞ்சா. நீங்க ஆந்திரால எங்க இருக்கீங்க? ஆந்திரால இந்துப்பூர். எங்கங்கம்மா? இந்துப்பூர். நீங்க நம்பர் வாங்கிக்கிங்க. அவர் ராகேஷ் கொடுப்பாரு. என் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. வணக்கம் ஐயா, என் பேர் காயத்ரி. நான் கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்ட்டு நான் நினைக்கல. கடைசி நாள் இருக்கலான்னு நினச்சேன். ஆனால் மனசு கேட்காம இருக்கிறேன். ஆனால் தினம் எங்கள் வீட்டில் எனக்கு புருஷன் இல்லை 10 வருஷமா. ஆனால் பசங்களை நான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். ஆனால் என் பசங்க 2மே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கல. நான் சாமி பக்தி அதிகம் ஜாஸ்தி. என்ன செஞ்சிருக்கும் நீ செய்தியே, உனக்கு என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எதுக்கு கும்பிடுறேன் அந்த மாதிரி என் பையன் பேசுகிறான். அவனுக்கு சுத்தமாக சாமி பக்தி கிடையாது. என் பொண்ணுக்கு கொஞ்சம் சாமி பக்தி இருக்கு. காலையில் நான் முருகனுக்கு ஏன்னா இப்படி பண்ணேன்னு கேட்ட விளக்கு வச்சோம்னா பேண்ட் போட்டு அணையிட்டு கேட்டால் ஆறிடுச்சு அண்ணுவான். ஆளாதீங்க. ஒரு வேல் தர வச்சுங்க. உங்கள் 2 பசங்களே வற்புறுத்த பக்தியில் வற்புறுத்த வைக்காதீங்க. அவங்களா ஒரு நாள் உங்களுக்கு வருவாங்க. அமைதியாக இருங்க. இந்த வேலை கொண்டு போய் வச்சுங்க. பைக் ஐயா ஐயா, நீங்க எந்த குறையும் யாரையும் சொல்லி போடாதீங்க. நீங்க என்கிட்ட கூட சொல்லாதீங்க. அதெல்லாம் யாருக்கும் நல்லா நீங்க குறைய
கொஞ்சம் வேலை எடுத்து உங்கள் வீட்டில் வச்சு வழிபடுமா சஷ்டி விரதம் இருக்கா கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதே மாதிரி நிகழ்ச்சி நீங்கள் முருகர் சர்ஜா வந்து சொல்லுவீங்க. ஐயா வணக்கம். ஐயா 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 அம்மா வாங்க இங்க வாங்க. பின்னாடி ஐயா 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 வணக்கம். அம்மா சொல்லுங்க. ஐயா என் பொண்ணு வந்து ரொம்ப முருக பக்தி ஜாஸ்திங்க. ஆனால் அவளுக்கு உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடம்பு சரியில்லை அவளுக்கு. நாங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கிறோம், எதுவுமே அமைய மாட்டேங்குது. 25 வயசு ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அது யாருங்கம்மா வீட்டில் மேசராசி விருச்சிக ராசி யார் இருக்கா? மேசராசி யாரும் இல்லைங்க, கன்னி ராசி. அது லக்னம் தெரியுங்களா உங்க பொண்ணு லக்னம் என்னன்னு? லக்னம் தெரியலங்க ஐயா. சரி லக்னம் செக் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு 27 வயசுல ஆனா ரொம்ப முருக பக்தி ஜாஸ்திங்க. ரொம்ப உயிரை ஒரே விட்டுக்கிறாங்க. வாட்டி காட்டிகா சுப்பிரமணிய கோயில் போயிட்டு வாங்கம்மா. உங்க பொண்ணை கூட்டு போங்க. அங்க ஒரு மண் கொடுப்பாங்க. அந்த மண் ஒரு அற்புதமான ஒரு பிரசாதம். அதை கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பொண்ணுக்கு பிரச்சனை ஐயா, நல்ல வரணும் ஐயா. அதுதான் யாருன்னா டீச்சர் ஹெட் மாஸ்டர் யாரா இருக்காங்களா? ஸ்கூல்ல வேலை செய்றாங்க இல்ல யாராவது? யாரும் இல்லைங்க. அரசு துறையில இருக்கிறவங்க? இல்ல யாரும் இல்லை. வீட்டுக்காரர் என்ன தொழில் செய்றாருங்க? வீட்டுக்காரர் டெய்லி வேலை தான், லேபர் வேலை தான் செய்றாரு. உங்க பொண்ணு என்ன ஒர்க் பண்றாங்க? இப்பதான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றாங்க, கம்பெனில. சரி நீங்க காட்டிகா சுப்பிரமணியம் போயிட்டு வாங்க. சரி கண்டிப்பா உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கும். சரி. ஐயா ஐயா என் பேர் அம்மு. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். நான் உங்களை பார்க்கணுன்னே வந்தேன். பசங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஐயா. இன்னும் 2 மாதம் ஆச்சு வேலை கிடைக்குதாங்க. ஃப்ரெண்டு வாங்கி கொடுக்குறாங்கோ. எங்கள் கன்னடக்காரர் எங்கள் வீட்டில் முருகா ஃபோட்டோ இல்லை, நீங்கள் கொடுக்கணும் ஐயா எங்களுக்கு. கண்டிப்பா கொடுக்கணும் ஐயா. வாங்கிட்டு தரேன் ஐயா பசங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும் ஐயா? வேலை கிடைக்கும் ஏங்க அதிகமாக கிடைச்சிடும் கண்டிப்பாக. ಸರಿ ಹಲೋ ಸರ್, ನಮಸ್ತೆ. ನನಗೆ ತಮಿಳ್ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಬರಲ್ಲ, ಬಟ್ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ನಾನು ಯಾವತ್ತೂ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಂಗೆ ಭಕ್ತಿ ಆಗಿರಲಿಲ್ಲ. ನನ್ನ ಫ್ರೆಂಡಿಂದ ನಾನು ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಂಗೆ ಸ್ವಲ್ಪ ಹೋಗೋದು ಬರೋದು ಅಭ್ಯಾಸ ಆಯಿತು. ಆಮೇಲೆ ತಿರುಚಂದೂರು ಹೋಗಿ ಬಂದೆ ಒಂದು ಸಲ. ನಾನು ತಿರುಚಂದೂರು ಹೋಗಿ ಬಂದಮೇಲೆ ನನಗೆ ಎಲ್ಲನೂ ಒಳ್ಳೆಯದಾಯಿತು. ನಿಜವಾಗ್ಲೂ ಇವತ್ತು ಹೇಳಬೇಕು ಅಂದರೆ ಇಲ್ಲಿಗೆ ಬರೋರ್ಗೂ ನಿಮ್ಗೆ ಯಾರಿಗೂ ನಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬಟ್ ಇವರೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡೋಕೆ ತುಂಬ ಕಷ್ಟಪಟ್ಟು ಇವತ್ತು ಮೀಟಿಂಗ್ ಆಗಿದ್ವಿ ಅಂತ. ನನಗೆ ಇವತ್ತು ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದೆ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ. ನಿಮ್ಮಂಥವ್ರ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಗೆ ಬೇಕು. ಹಾರ್ಟ್ ಪೇಷಂಟ್ ಅಯ್ಯ, ನಾನು என்ன போவதன்னு சொன்னாங்க. நான் வந்து பார்க்கணும்னு வந்தாயா. ಅವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಕರ್ಕೊಂಬಂದಿದ್ದು, ಬಟ್ ನನಗೆ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಂಗೆ ಇದೆಲ್ಲ ಇಷ್ಟೊಂದು ಜನ ನಿಮಗೋಸ್ಕರ ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತಿರೋದು ನೋಡಿ ನಾನು ತಿಳ್ಕೊಂಡೆ ನಿಮ್ಮಿದು ಏನು ಅಂತ. ನಂಗೆ ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಿದೆ ಸರ್. ನಮ್ಮ ಮನೇಲಿ ಇವಾಗ ಒಂದು ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಂದು ಒಂದು ಫೋಟೋ ಸಹ ನಾನು ಇಟ್ಕೊಂಡಿಲ್ಲ, ಮತ್ತು ಏನು ಅಂತ ನಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ಈ ಸಲ ಉಪವಾಸ ಮಾಡಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇವ್ರು ಹೇಳಿರೋದ್ರಿಂದ. ಆಯಿತಾ, ದೇವ್ರು ನನಗೆಲ್ಲ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ದಾನೆ ಸರ್. ಆದರೆ ನಾನು 3 ಜನ ಹೆಣ್ಮಕ್ಳು, ನನಗೂ ತುಂಬ ಕಷ್ಟ ಬೀಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. தமிழ் ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಹೇಳಿ ಸರ್. திருச்செந்தூருக்கு இதுக்கு முன்னாடி எந்த கிழமையில போயிருக்கீங்க? ಮೊನ್ನೆ ಫೆಬ್ರವರಿಲಿ ಹೋಗಿದ್ದ ಸರ್. ಅದೇ ಅವತ್ತು ಹೋಗಿದ್ವಲ್ಲ ಸರ್. ಅದು ವಿಶೇಷ ಒಂದು ದಿವಸ ಇತ್ತಲ್ಲ, ಅವಾಗ சனிக்கிழமை ಗುರುವಾರ ಹೋಗಿದ್ದು. நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூருக்கு போங்கம்மா. சனிக்கிழமை அன்னைக்கு ಅವರು ಮೇಡಮ್ ಬಂದಿದ್ರು ಅವತ್ತು ನಮ್ಮ ಟ್ರೈನಲ್ಲಿ. ಹಾಂ ಹಾಂ ಹಾಂ. நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட கோயில், நான் சொல்றது அப்படியே நீங்க ஃப்ரெண்ட்ஸோட திருச்செந்தூருக்கு போதீங்கம்மா, தனியா போங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு கோவிலில் தங்கிட்டு, கோவில்னா அந்த மண்டபத்தில் தங்கிட்டு காலைல குளிச்சு ஞாயிற்றுக்கிழமை முருகரை பார்த்துட்டு நீங்கள் நேராக பெங்களூருக்கு வந்துடுங்க. வேறு எந்த கோயிலுக்கும் போகாதீங்க. போயிட்டு வந்துட்டு என்னை கூப்பிடுங்க. நான் கண்டிப்பாக முருகர் உத்தரவு கொடுத்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ஐயா. வணக்கம் ஐயா. இங்க ದಯವಿಟ್ಟು ನೀವು ನಿಮ್ಗೆ ಯಾವುದೇ ಸ್ನೇಹಿತರ ಜೊತೆ ಹೋಗ್ಬಾರ್ದಂತೆ. ಸ್ನೇಹಿತರು ಯಾರು ಹೋಗಿ, ನೀವು ಒಬ್ಬರೇ ಹೋಗಿ ತಿರುಚಂದೂರಿಗೆ ನೀವು ಒಬ್ಬರೇ ಹೋಗ್ಬೇಕಂತೆ. ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಶನಿವಾರದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲೇ ದರ್ಶನ ಮಾಡಿ ಅಲ್ಲೇ ಇದ್ದು ಬೆಳಗ್ಗೆ ಸಂಡೇ ಬೆಳಗ್ಗೆ ನೀವು ಬರ್ಬೇಕಂತೆ. ಯಾರ ಜೊತೆಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಾರ್ದಂತೆ. ಅವ್ರು ಕೊಡೋದನ್ನ ಭದ್ರವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. நான் வந்து அந்த வடப்பள்ளி ஆண்டவர் படம் வந்து இவருக்கு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக வந்து இதுதான் முருகர் சக்தியில் நான் உணர்ந்த விஷயம் என்னன்னா, யாருக்கு எது போய் சேருமோ அதான் சேரும். ஆனால் உண்மையில அந்த படம் எடுத்து வந்தது வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு, உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அது கடைசியில் அவருக்கு தான் முருகர் உத்தரவு கொடுக்க சொன்னார். அதே மாதிரி இந்த சிலை யாருக்கும் உத்தரவு கண்ணா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். இது ஒரு முக்கியமான ஒரு இடத்துலேருந்து பூஜை பண்ணி கொடுத்தது தான். அது இந்த அம்மா கொடுக்கொண்டு உத்தரவு வந்துச்சு. இந்த அம்மாவுக்கு ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. கண்டிப்பாக கொடுப்பாரு. நிச்சயமா 28ஆம் தேதி திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணி யார் எந்த கேள்வியும் என் ஃபோனில் கேள்வி நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நிச்சயமாக சொல்லுவேன். ஒரே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிடுறேன். ஏன் பெங்களூர் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து நான் ஒரு வாரம் சோஷியல் மீடியாவில் வரல அப்படின்னா எனக்கு வர முதல் ஃபோன் வந்து பெங்களூர்லேருந்து தான் வரும்.
ஐயா என்ன ஆச்சு, ஒரு வாரம் காணுமே, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஏன்னா ஆயிடுச்சா, என்ன இருக்கீங்கன்ட்டு. எனக்கு அந்த அன்பு வந்து உண்மையிலே விலை மதிக்க முடியாதது. என்னோட முருக பக்திக்கு சமமான ஒரு அன்பு அது. கண்டிப்பாக பெங்களூர் முருகர் சொந்தங்களுக்காகவும் சரி, இங்கே கஷ்டப்படுற முருக பக்தர்களும் சரி, என் வாழ்நாள் நான் அர்ப்பணித்து என்னால் எந்த வகையில் அவங்களுக்கு எல்லா விஷயமும் செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். விரைவில் இவர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாகவே தங்கிட்டு நான் எல்லாரையுமே நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். பார்க்க முடியாது, கேட்க முடியாது, யாரும் வருத்தப்படாதீங்க. என் நம்பர் வாங்கிக்கிங்க, நம்பர் கொடுப்பாரு ஐயா. ஐயா ಭಜನೆ முடிஞ்ச பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன் மகாமங்களா இருக்காரு. பஜனை லைசன்ஸ் கேளுங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து உங்களுக்காக பாடி என்டர்டெயின் பண்ண வந்திருக்காங்க. லைசன்ஸ் எல்லாருமே உட்காந்து பஜனை கேளுங்க. ஓகேவா? ஐயா ஒரு நிமிஷம், நான் சன்மானம் பண்ண கொஞ்சம் எல்லாரும் இந்த ஸ்டேஜ் விட்டு கொஞ்சம் எல்லாரும் இருந்து பூஜையை முடிச்சுட்டு போங்க. நாளைக்கு சஷ்டி விரதம் இருக்கிற எல்லாருமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு வேண்டுதல் எல்லாமே நிறைவேற முருகப்பெருமானை வேண்டிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வடபழனி ஆண்டவருக்கு, அலச்சூர் ஆனந்த முருகருக்கு, ஒடுக்கத்தூர் மகானுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சுகுந்தா மேம் அவர்களையும் செய்கிறேன். ரவி சார் அவர்களை சோமசுந்தரம் சார் ரெஜிஸ்ட்ரேஷன் வருவாங்க. திரு நரேந்திரன் சார் அவர்களை மேடை வைக்கிறோம்.
சாய். கீதா அவர்களே சொன்னாங்க. திரு மோகன் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். திரு விஜய் சாரதி சார் அவர்களும் மேடை கழிக்கிறோம். திரு ரகு அவர்களை KGF